Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல hooks using C++ சப்ஜெக்டோட important 2 mark questions தான் பார்க்க போறோம். ஸோ எந்த questions skip பண்ணாம பாருங்க. இது ஃபுல்லா பார்த்தாலே most of the 2 marks நீங்க எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணலாம். First question, what is meant by IO stream? IO stream னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு இன்புட் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அதாவது கீபோர்ட்ல இருந்து நம்ம டைப் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா அவுட்புட்டா நம்ம ஸ்கிரீன்ல நம்ம டிஸ்பிளே ஆகுற அவுட்புட். ஸோ இதை ப்ராசஸ் பண்றது தான் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். Okay, is an abstraction that represents a flow of data between a program and an external source or destination. External source அப்படின்றது keyboard, monitor or file. Okay, it reads data as a continuous sequence of bytes. Input stream பார்த்தீங்கன்னா data flows from external deviceல இருந்து like keyboard இருந்து programs memoryல store ஆகிறது input stream. Output stream பார்த்தீங்க அப்படின்னா data flows from program memoryல இருந்து நமக்கு external deviceக்கு move ஆகிறது output stream. Next question, define the term member function. So member function னா என்ன பார்த்தீங்கன்னா that is declared or defined within the scope of a class or constructor. இது எங்க நம்ம declare define பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லயோ ஒரு ஸ்ட்ரக்சர்லயோ நம்ம define பண்ணுவோம். இந்த functions என்ன பண்ணும்னா it's define the behavior of the objects. ஆப்ஜெக்ட் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணணும்ன்றத நம்ம எதுல டிஃபைன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ல தான் டிஃபைன் பண்ணுவோம். It created from that class and have direct access towards data members. அதாவது வேரியபிள்ஸ் நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும், இன்க்ளூடிங் பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஒன்ஸ். Next, what is keyword? Keyword அப்படின்றது பாத்தீங்கன்னா it's already predefined reserved words that have a special meaning to a compiler. So அதுக்குன்னு ஒரு special meaning இருக்கும். For example, for loopன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த forன்ற வேர்டுக்கு it have a special meaning. அப்படி foreign கொடுத்தா already built in, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், அது ஒரு லூப்ல நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி built-in functionல அது என்ன ப்ராசஸ் பண்ணணும்ன்றத கொடுத்துருப்போம் கரெக்டா. ஸோ கம்பைலர்ல வரும்போது அதுக்கேற்ற ப்ராசஸ் அது பண்ணும், அதுதான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் they are the fundamental part of the language syntax, we cannot use them as identifiers. நம்ம அந்த keywords identifiers யூஸ் பண்ண முடியாது. அதாவது வேரியபிள் நேம்ஸா இல்ல ஃபங்க்ஷன் நேம்ஸா இல்ல கிளாஸோட நேமா நம்ம அந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. For example, int, double, char, void, if, while, do, break, continue, return, public, private, protected, இந்த மாதிரி நிறைய keywords இருக்கு. else. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா keywords. இந்த keywords நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேரியபிள் நேமா டிஃபைன் பண்ண கூடாது. Write a syntax of break statement with example. So break statement அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். break statement பாத்தீங்க அப்படின்னா is a loop control statement used to terminate the execution. ஒரு எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்றதுக்காக தான் break யூஸ் பண்ணுவோம். execution of the nearest enclosing loop or switch statement immediately. ஒரு லூப்புக்குள்ள பிரேக்னு ஒன்று கொடுத்துட்டோம்னா அந்த லூப்பை விட்டு டைரக்டா எக்ஸிட் ஆகி டெர்மினேட் ஆகி வெளியில வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், if I equal to 3 செக் பண்ணிட்டு சப்போஸ் உள்ள வந்தது அப்படின்னா இங்க பிரேக்னு இருந்ததுன்னா டைரக்டா என்ன ஆகும், லூப்ல இருந்து வெளியில வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். Next question, distinguish between class and object. இதை நீங்க தனியா கிளாஸ்ன்னு கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம், ஆப்ஜெக்ட்னு கேட்டாலும் இதே பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம். Okay, so first class, a logical template or a blueprint. Class அப்படின்றது it's like a blueprint. அது என்ன பண்ண போகுது, அதுல என்ன டேட்டாஸ் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் கிளாஸ்ன்றது. இட்ஸ் யூஸ்டு டு டிஃபைன் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இங்க ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிசிக்கல் ரியல் வேர்ல்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் அ கிளாஸ். ஸோ கிளாஸை வச்சு நம்ம ஒரு ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் எது ரிலேட்டடா இது பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்க நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ஒரு வெஹிக்கல் இருக்கு அப்படின்னா கிளாஸ் வெஹிக்கல்னு கிரியேட் பண்ணிட்டு இங்க ஆப்ஜெக்ட்ல ஒரு கார் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த காரோட டேட்டாஸ் என்னென்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள்
அது என்ன கலர்ல இருக்கு, ஓகே. ஸோ அதோட பிராண்ட் என்ன, அதோட டைப் என்ன, இன்ஜின் டைப் என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டாஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப், டிரைவ் இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நோ மெமரி இஸ் allocated when a class is defined. ஸோ இங்க நோ மெமரி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் தான், அதுல எதுவுமே ஸ்டோர் ஆகாது, அது எதுவுமே மெமரியில எதுவுமே ஆக்குபை பண்ணாது. இது எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா யூசிங் த வேர்ட் கிளாஸ் கீவேர்ட். ஓகே, கிளாஸ்ன்ற கீவேர்ட் வச்சு தான் நம்ம கிளாஸை கிரியேட் பண்ணுவோம். மெம்பர்ஸ் ஆர் ஜென்ரலி டிஃபைன்ட் ஃபார் யூஸ் பை ஃபியூச்சர் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வருது இல்லையா, நம்ம கொடுக்குறோம்ல டிஃபைன் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு தான் இங்க நம்ம மெம்பர்ஸை டிஃபைன் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் அ பிசிக்கல் டேட்டா, கரெக்டா? ஸோ அப்போ டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மெமரியில ஸ்டோர் ஆகும். ஸோ மெமரி இஸ் அலோகேட்டட் ஃபார் த data members when an object is instantiated. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே டேட்டா மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெமரியில ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடும். இட் கிரியேட்டட் பை டிக்ளேரிங் அ வேரியபிள் ஆஃப் த கிளாஸ் டைப். ஸோ இதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸை எப்படி வந்து கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசிங் த டாட் ஆப்ரேட்டர். ஓகே. Next question, list the types of constructor. So types of constructor list பண்ண சொல்லிருக்காங்க, அதனால வெறும் constructors மட்டும் கொடுத்திருக்கேன். Default constructor, parameterized constructor. Default constructor அப்படின்னா நம்ம எதுவுமே கொடுக்காம வெறும் கன்ஸ்ட்ரக்டர் நேம் மட்டும், கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்து நம்ம டிஃபைன் பண்றது. ஸோ பேராமீட்டர் லிஸ்ட் பிராக்கெட்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும் அதை கொடுக்கறது. காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி இருக்க நேமே இன்னொரு ஒரு நேம் சேம் நேம்ல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், conversion constructor, explicit constructor, and dynamic constructor. Okay, so these are the list of constructors. Next, what is inheritance? So inheritanceன்றது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அது இல்லைன்னா பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு நியூவா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றோம், அதை டிரைவ்டு கிளாஸ் இல்ல சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து ஃபங்க்ஷனை இன்ஹெரிட் பண்ணிக்கும். என்ன பண்ணும், இன்ஹெரிட் பண்ணுச்சு அப்படின்னா இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் மறுபடியும் இங்க டிரைவ்டு கிளாஸ்ல நம்ம கால் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிப்போம். ஸோ அதை தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த கோர் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் C++. ஸோ இட் அலாவ்ஸ் அ நியூ கிளாஸ் தான் என்ன சொல்றோம், derived class to acquire the properties and behaviors, அதாவது data members and member functions of an existing class, அதாவது base class. ஆல்ரெடி இருக்க கிளாஸ் தான் existing class ன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கிளாஸ்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் பிஹேவியர்ஸ், அதாவது டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் கெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஓகே, derived class. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸோட ஃபங்க்ஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் கண்டிப்பா எழுதினாலே போதும், எக்ஸாம்பிள் ஒன்று எழுதினீங்கன்னா போதும். ஸோ திஸ் மெக்கானிசம் ஃபெசிலிட்டேட்ஸ் கோட் ரீயூசபிலிட்டி. நம்ம இது என்ன ஹெல்ப் பண்ணுது, திருப்பி நம்ம சேம் கோடை நம்ம இங்க டைப் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் கிரியேட்ஸ் a logical hierarchy between objects typically representing is a relationship. Example, a dog is an animal. Okay. Next, define the term data abstraction. So abstraction is the concept of exposing only the essential features of an object while hiding the internal implementation details. Abstraction அப்படினாலே வெளியில இருக்க ஒரு பார்ட் மாடல் மட்டும் தான், அதோட நேம் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடி ஆஃப் த கார் அதை மட்டும் தான் நீங்க வெளியில பார்ப்பீங்க. அது மூவ் ஆகும்போது அது எப்படி உள்ள ப்ராசஸ் ஆகி மூவ்மெண்ட் கொடுத்து அதை காரை ரன் பண்ண வைக்குதுன்ற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா.
ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கான்செப்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது it hides the internal implementation. So it improves code maintainability as internal changes can be made without affecting other parts of the code that use the abstraction. இப்போ abstraction ஒரு பார்ட்ல abstraction யூஸ் பண்ணிருக்கோம், இப்போ அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அது மற்ற பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. Next question, what is file? So file is an external storage entity or a storage space which is used to store data persistently on secondary memory like an HDD or SSD. HDD பாத்தீங்கன்னா hard disk drive, SSD is solid state drive. So இந்த மாதிரி மெமரியில ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். C++ handles files through an abstraction called a stream. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ ஃபைல் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு டேட்டாவை கெட் பண்றதுக்கும் அதுல இருந்து டேட்டாவை ஸ்டோர் ஃபைல்ல போய் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் நம்ம ஐஓ ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், which acts as an intermediary for transferring data between the program and the physical file. Next question, how to open and close files. ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி எப்படி நம்மளால ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் தென் ரைட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் fstream ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி fstream ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். that create a stream to the file for input and output. The fstream class contains the standard fstream open-off function that can be used to open files in different modes. Syntax பாத்தீங்கன்னா fstream underscore object name dot open கொடுத்தோம்னா என்ன ஃபைல் நேம் கொடுத்துட்டு அதோட மோட் ரீட் பண்ண போறீங்களா ரைட் பண்ண போறீங்களா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். க்ளோஸ் பண்றதுக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ்ன்னு கொடுத்தாலே ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடும். Next, define function prototype. So function ஓட prototype எப்படி இருக்கும்னு பார்க்கணும். Is a declaration of a function that provides a compiler with essential information about the function's interface before its actual implementation. So it serves as a blueprint மாதிரி serve ஆகும், which allowing the compiler to perform type checking and ensuring that function calls are valid. ஒரு ஃபங்க்ஷனை கரெக்டா கால் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். And if the function body is defined later in the code or in a separate file, நம்ம ஈவன் நீங்க அதை தனியா கோடுல லாஸ்டா நீங்க எழுதிருந்தாலும் சரி, செப்பரேட்டா ஒரு ஃபைல்ல இருந்தாலும் சரி, அது வந்து டைப் செக்கிங் பண்ணி அது வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது கரெக்டா கால் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் என்ஷூர் பண்ணிக்கும். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணும்போது அதுல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷனோட நேம், parameter list and terminated by a semicolon. Here for example இதோட syntax பாத்தீங்க அப்படின்னா return type அதாவது data type int, void அந்த மாதிரி நம்ம return type கொடுக்கலாம். இங்க function name நீங்க என்ன function வேணாலும் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். add, max அந்த மாதிரி என்ன function name வேணாலும் இங்க கொடுத்துக்கலாம். parameter type அதாவது data type, for example int. parameter nameன்றது int a அப்படின்னு நான் கொடுக்குறேன், கம்மா மறுபடியும் நீங்க டைப்பை இங்க கொடுக்கணும். parameter type int b, கம்மா int c. இப்போ எனக்கு 3 parameters போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு இங்க நான் செமிகாலன் கொடுக்கணும். இங்க நான் வந்து return type example intன்னு கொடுக்குறேன். function name எனக்கு இங்க நான் வந்து addன்னு கொடுத்துக்கிறேன். Okay, so இதுதான் example. Okay, so example for creating a function. Next, what are virtual functions? Virtual function is a member function that is declared within a base class. Base class குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம், virtual function declare பண்ணுவோம் using the keyword virtual. virtualன்ற keyword use பண்ணி நம்ம define பண்ணணும் and is redefined in the derived class. So அதை override பண்ணலாம். மறுபடியும் அதை நீங்க derived classல
மென்ஷன் பண்ணீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா அதுதான் overridden methods னு சொல்லுவோம். ஓகே, visual functions enable runtime polymorphism, calling the correct function through a base class pointer or reference. So base class pointer இல்ல reference யூஸ் பண்ணி கரெக்டா நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் ரன்டைம்ல. ஓகே, நெக்ஸ்ட் டிஃபைன் த டேர்ம் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு எரர் ஒன்று அக்கர் ஆகும் பாத்தீங்களா, அததான் இங்க எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். இங்க வந்து எக்ஸெப்ஷன் கேட்டாலும் இந்த ஆன்சர் எழுதலாம், ஆர் எக்ஸெப்ஷனல் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டாலும் இதே ஆன்சர் எழுதலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இஸ் அ ப்ராப்ளம் தட் அரைசஸ் டியூரிங் த எக்ஸிகியூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ இப்போ நீங்களே ப்ரோக்ராம் டைப் பண்றீங்க, என்ட்ரி பண்ணும்போது டேட்டா என்ட்ரி பண்ணும்போது இல்ல இன்டிஜருக்கு பதிலா இல்ல கேரக்டர் ஏதாவது என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே என்ன ஆகும், ஸ்டாப் ஆகி அங்கேயே வெளியில வந்துரும் இல்லையா, terminates abnormally, program terminates abnormally. Okay, so அதுதான் exception. When an exception occurs, the normal flow of the program is disrupted and the program or application terminates abnormally. Okay, next define polymorphism. So polymorphism allows a single interface to represent different underlying form. ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு மாடல் மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் polymorphism. The same method name function name ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அதை டிஃப்ரெண்ட் டாஸ்க் நம்ம பண்ண வைக்கலாம் depending on the object. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இங்க வந்து நமக்கு கிளாஸ் நேம் ஷேப்னு இருக்கு, it have a method draw. ஸோ drawn ஷேப்னு பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ், சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு இங்க ஒரு மெத்தட் drawn இருக்கு. ஸோ இந்த மெத்தடை ஆப்ஜெக்டை வச்சு நீங்க எந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்க கால் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது டிரா பண்ணும். சர்க்கிள்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு நீங்க கால் பண்ணீங்கன்னா இது சர்க்குலர் டிரா பண்ணும். இல்ல when called on a square object அப்படின்னா it draws a square. Okay, next, what are the uses of this pointer? This pointer ஓட use என்னன்னு பாத்தீங்கன்னா, it's a reserved keyword that acts as an implicit pointer available within all non-static member functions of a class. Okay, it holds a memory address of the current object instance calling the function. கரண்டா எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ, கரண்டா எந்த ஆப்ஜெக்ட பாயிண்ட் பண்ணுதோ அதோட இததான் வந்து மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமா இதோட யூசஸ் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சஸ் டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்டோட டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இட் ரிசால்வ்ஸ் நேமிங் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணும். ரிட்டர்ன் த கரண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் மெத்தட் செயினிங். Okay, so முக்கியமா இந்த 3 points எழுதுனா கூட போதும். that this pointer is mainly used to அப்படின்னு போட்டு இந்த points எழுதுனா கூட போதும். Next, give the syntax for specifying a class. ஒரு class ஒண்ணு நம்ம create பண்றோம் அப்படின்னா அது எப்படி, அதோட syntax என்ன, அதோட base என்ன, எப்படி இருக்கணும் ஜென்ரலா அப்படின்றதான் பார்க்க போறோம். So using a class keyword followed by the class name. So classன்ற ஒரு keyword ஒண்ணு போட்டுட்டு ஒரு class name ஒன்னும் கொடுத்துடணும். and a body enclosed and curly braces. So இதான் curly braces. So body enclosed within a curly braces terminated by a semicolon. So class finish பண்ணும்போது நீங்க என்ன கொடுக்கணும், இங்க semicolon கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும்னு நான் ஜெனரலா கொடுத்துருக்கேன். இங்க access specifierலாம் என்ன, public, private, protected. ஸோ இது வந்து பப்ளிக்கா, இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணலாமா, இல்ல இது வந்து பிரைவேட் ஆக்சஸ் பண்ணுமா, ப்ரொடெக்டடா அப்படின்றத இங்க நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்ட் தென் டேட்டா வேரியபிள்ஸ், என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத இங்க டிக்ளேர் பண்ணலாம். டேட்டா டைப், அதோட வேரியபிள் நேம் இங்க கொடுக்கலாம். அண்ட் தென் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷனை இங்க டிக்ளேர் பண்றோம். ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், அதோட parameters. ஓகே, இங்க கொடுத்துட்டு பிராக்கெட் குள்ள ஃபங்க்ஷன் பாடி கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இங்க நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சின்டெக்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபைங் a class. கண்டிப்பா இத நீங்க ரைட் பண்ணுங்க. ஓகே, next, what is the use of new operator? New operator ஓட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். It's used for dynamic memory allocation on the heap.
Unlike static allocation variables on the stack, memory allocated with new persists until it is explicitly deallocated. So அதுவா நம்மளா deallocate பண்ற வரைக்கும் அது நியூவா persist ஆகும். Okay, example பாத்தீங்க அப்படின்னா single object int star ptr equal to new int of 10. அதாவது it allocates an integers on the heap, initializes it to 10 and store its address and pointer. அதோட address எங்க ஸ்டோர் பண்ணும், பாயிண்ட் ptr அப்படின்றதுல அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் சிங்கிள் ஆப்ஜெக்ட் இங்க நம்ம இது பண்ணிருக்கோம் இல்லையா, இப்ப அரேஸ்ல எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா int star arr equal to new int of 5. So it allocates a contiguous block for 5 integers. இப்ப அரே அப்படின்னாலே int 5 கொடுக்கும்போது 5 values அது ஸ்டோர் பண்ணும். கரெக்டா? அதனாலதான் it allocates a contiguous block of 5 ன்னு கொடுத்துருக்கோம். So 5 blocks இது வந்து allocate பண்ணிடும். These must be freed using delete off. So delete offன்றத கொடுத்தாதான் அந்த memory space என்ன பண்ணும், free பண்ணும். அததான் நம்ம இங்க பார்த்தோம். Memory allocated with a new persist until it is explicitly deallocated. Okay. Next, what do you mean by data binding? Data binding na என்னன்னு பாத்தீங்கன்னா it's a process of connecting a display element such as a user interface control with the information that populates it. That is, this function provides a path for the information to travel between the source and the destination. So this connection or the data binding use பண்ண என்ன பண்றோம், it provides a connection between the source and the destination. So ஒரு path ஒன்னு create பண்ணி information data travel பண்ண help பண்ணுது. Okay. Next, give the example for continuous statement. So continuous statement அப்படின்றது என்னன்னு எழுதிட்டு அதுக்கு ஒரு syntax ஒரு example ஒன்னு எழுதிக்கோங்க. இங்க continuous statement பாத்தீங்கன்னா used to skip the current iteration of the loop. So loopல இருந்து current iteration மட்டும் skip பண்ணி வந்து மறுபடியும் மறுபடியும் firstல இருந்து start பண்ணும். And the control of the program goes to the next iteration. Next loop process குள்ள தான் போகும். இங்க syntax பாருங்க. while condition check பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வருது, if condition check பண்ணிட்டு மறுபடியும் இங்க continueன்னு இருக்கான். So continueன்னு இருந்ததுன்னா இங்க terminate ஆகி இங்க கீழே வராம மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த iteration skip பண்ணிட்டு மறுபடியும் first வந்து loop execute பண்ணும். Okay. So continueன்னு இருக்கிறதுனால மறுபடியும் loop execute ஆகுது இல்லையா, so இதை stop பண்றதுக்கு நம்ம வந்து break அந்த மாதிரி keywords use பண்ணி statement use பண்ணி நம்ம stop பண்ணிக்கலாம் process. இங்க example பாருங்க. program to print the value of I include as include I was string கொடுத்துட்டேன் using namespace standard int main ன்னு கொடுத்துட்டு உள்ள for int I equal to 1 ன்னு கொடுத்துருக்கோம். I is less than equal to 5 I plus plus. இங்க if I equal to 3 அப்படின்னா continue. So இங்க condition true கிடையாது. I ஓட value என்ன 1. இங்க வந்து condition false. அப்ப இங்க உள்ள வராது. இங்க output கிட்ட வந்து 1ன்ற வேல்யூவை print பண்ணும். ஓகே, ஸோ இப்போ print பண்ணிட்டு மறுபடியும் இங்க வருமா, இங்க என்ன ஆகும், I plus plus இருக்கு இல்லையா, ஸோ லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1 plus 1 அப்ப என்ன ஆகும், இங்க 2ன்னு இங்க போகும். கரெக்டா? ஸோ 2ன்னு போகும்போது int I equal to 2ன்னு இருக்கும். ஸோ I equal to 2ன்னு செக் பண்ணணும். 2 equal to 3 கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், இங்க உள்ள வராது. இங்க அவுட்புட் லைன் print பண்ணும். print பண்ணும்போது என்ன ஆகும், 2ன்னு print பண்ணும். இங்க நம்ம for loopல condition check பண்ணல பாருங்க. 2 is less than equal to 5 condition true. next தான் if condition check பண்ணி இதை execute பண்ணி 2ன்னு print பண்ணும். next plus 1 increment ஆகி இப்ப என்ன ஆகும், 3ன்னு இங்க வரும். so 3ன்னு வரும்போது இங்க condition check பண்ணும். 3 is less than equal to 5 correct. so இப்ப next if condition check பண்ணும். 3 equal to 3 ஆமா. அப்ப next என்ன ஆகும், continue statement இங்க வரும். so இங்க வந்தாலே என்ன ஆகும், loop terminate ஆகி மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும். so இங்க loop terminate ஆகி மறுபடியும் loop இங்க pressure start பண்ணும்போது இங்க இப்ப I ஓட value என்ன 4. so 4 is less than equal to 5
ட்ரூ. மறுபடியும் if கண்டிஷனை செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும், 4ன்ற அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் ஃபார் லூப் one increment ஆகி 5 ன்னு வரும். 5 is less than equal to 5 கண்டிஷன் நீங்க செக் பண்ணும் for loopல, கண்டிஷன் ட்ரூ. if கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸ், உள்ள போகாது, அவுட்புட் 5 ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்ப மறுபடியும் இன்கிரிமெண்ட் ஆகி என்ன ஆகும், 6 ன்னு இங்க போகும். 6 ன்னு போகும்போது 6 is less than equal to 5 கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப for loop குள்ளேயே வராம என்ன ஆகும், டெர்மினேட் ஆகி இங்க return 0 இங்க கீழே வந்துடும். ஓகே, what is the abstract class? So abstract class is a class defined especially to serve as a blueprint மாதிரி serve பண்ணும், or else as a base for the other classes. Its primary purpose is to define a common interface that all derived child classes must follow, ensuring consistency across different implementations. Next, what are string attributes? String attributes it refers to two distinct concepts. One the internal data members that define a string object state, and the specialized COM attributes used in Microsoft C++ extension for interface definitions. Next, what is an exception handled in C++? In C++, exceptions are handled using a structured mechanism that separates error detection from error handling logic through the primary three keywords. We already errors exceptions பத்தி பார்த்தோம். So அதை எப்படி handle பண்றது, by using the three keywords try, throw and catch. இந்த three keywords வச்சு we can handle the exception. Next, what are the advantages of hoops? அதோட advantages என்னன்னு பாத்தீங்கன்னா, code reusability, improved maintainability, enhanced security, simplified complexity, flexibility and scalability, real world modeling, easier troubleshooting and better collaboration. Next question, write a note on inline function. Inline function in C++ whose code is expanded at the point of call at compile time. It reduces the function call overhead. The inline keyword suggests replacing a function call with its code to reduce overhead. Next, show the use of static function. So static function or the use they can access and modify static data members of the class. Static data members access பண்றதுக்கும் modify பண்றதுக்கும் static functions use பண்றோம். No objects created is required. Call them directly using the class name. Class name use பண்ணி டைரக்டா நம்ம இது பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம் without creating an object. Next, perfect for utility functions or helper methods, useful in design patterns like singleton or factory, can be used to track common data across all objects. இதுல இருந்து ஏதாவது 2 points or 3 points கூட நீங்க எழுதலாம். Okay. Next, state the purpose of array. Array ஓட purpose என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, so array அப்படின்னாலே என்ன ஆகும், ஒரே data type இருக்கிற values நிறைய values ஒரே variable நம்ம store பண்ணலாம், அதைதான் arrayன்னு சொல்லுவோம். So it's a primary purpose of array பாத்தீங்கன்னா to store multiple values of the same data type under a single variable name. For example, fruits இருக்குன்னு பாத்தீங்கன்னா apple, orange, banana, grapes இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே character type, கரெக்டா ஒரே type. So இது எல்லாத்தையுமே நம்ம fruitன்ற ஒரு variableல நம்ம store பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், memory allocationsல int 5 ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 5 int of 5 இல்ல a of 5 அப்படின்னு கொடுத்தோம்னா அது 5 values store பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அரேல, கரெக்டா? So it serves as a fundamental data structure for organizing and managing collections of related informations efficiently. ஒரே மாதிரியான informations collect பண்ணி manage பண்றதுக்கு help பண்ணும். So இதோட specific purpose பாத்தீங்கன்னா grouping related data, random access, efficient data processing. Sorry, ரெண்டு தடவை இருக்கு. Efficient data processing. Okay. Next, mention the purpose of multi-level inheritance. So multi-level inheritance ஓட purpose என்ன? Inheritance என்னன்னு பார்த்தோம். Inheritance
types of inheritance இருக்கு. Single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hierarchical inheritance, இந்த மாதிரி types of inheritance இருக்கு. இதுல என்ன type கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, multi-level inheritance கேட்டிருக்காங்க. So multi-level inheritance ஓட purpose என்னன்னு பாத்தீங்கன்னா, where a class is derived from the another derived class. இன்னொரு derived classல இருந்து மறுபடியும் derive பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் multi-level inheritance ன்னு சொல்லுவோம். So forming a chain of inheritance. chain ஆட்டு ஃபார்ம் பண்ணது இல்லையா, ஸோ அதனாலதான் இது chain of inheritance ன்னு சொல்றோம். For example, class A, class B and class C. So class B inherits from class C and class C inherits from the class B. Here, for example, class grandfather, so grandfather and class father. So இது வந்து base class, கரெக்டா? இது base class 2. So class father, father என்ன பண்ணுவாரு, grandfather ஓட features வந்து இங்க, sorry, features வந்து இங்க inherit பண்ணிப்பாங்க. So அங்க இருந்து child என்ன பண்ணுவாங்க, so அவங்களோட properties வந்து inherit பண்ணிப்பாங்க. Okay. Next, comment on virtual base class. So virtual base class தான் என்னன்னு பார்க்கலாம். So virtual base class பார்த்தீங்கன்னா used in virtual inheritance. It is a way of preventing multiple instances of a given class occurs in the inheritance hierarchy when using multiple inheritance. Multiple inheritance use பண்ணும்போது நிறைய தடவை அதோட instance create பண்ணும். So அது create பண்ணாம avoid பண்றதுக்கு தான் virtual base class நம்ம create பண்றோம். The use of virtual base class பாத்தீங்கன்னா ensures that only one shared instance exists in memory. ஒரு இதுவை வந்து ஒரு ஒரு base class திரும்பி திரும்பி வந்து process பண்ணும்போது நிறைய மெமரியில ஆக்குபை பண்ணாம ஒரு தடவை தான் அது வந்து மெமரியில எக்ஸிஸ்ட் ஆகும். So virtual base class prevent duplicate base class copies and multiple inheritance. What is dynamic object? So dynamic object is an object created at a runtime rather than at compile time. Compile time la create பண்ணாம runtime la create ஆச்சு, object create ஆச்சு அப்படின்னா அதுதான் dynamic object அப்படின்னு சொல்லுவோம். These objects are allocated on the heap, also known as the free store instead of the stack. Stackல இதுவாகாம free store heap ல தான் வந்து இது allocate ஆகும். Next, compare jump and go to statement. So jump statement go to statement பார்க்க போறோம். First jump statement is a control flow statement that unconditionally transfer program control. So எங்க வேணாலும் என்ன பண்ணும், program control ல jump பண்ணி transfer பண்ணும். Go to பாத்தீங்க அப்படின்னா it's a specific type of statement within that category. மோஸ்ட் இங்கதான் போகணும், ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நீ போகணும்னு நம்ம மென்ஷன் பண்றது go to. So most jump statements have fixed destinations based on the surrounding code structure. Example பாத்தீங்கன்னா break always exit the current loop or switch. The go to statement allows us to jump to any location within the current function as long as it is marked with the labeled statement. So go to அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், லேபிள் பண்ணுவோம் இல்லையா. நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது us யூஸ் பண்ணக்கூடாது, us யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. Next, write the use of destructor. Destructor ஓட use என்ன? First, destructor is a special member function that is automatically invoke, அதாவது call பண்ணும் when an object's lifetime ends. Object ஓட lifetime முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே destructor function இருந்ததுன்னா அதை call பண்ணும். So இதோட primary use பாத்தீங்க அப்படின்னா memory deallocation. So destructors are essential for freeing memory that was dynamically allocated within the class. So memory free பண்ணி விட்டுடும், delete பண்ணி memory free பண்ணிடும். Resource release, they are used to release system level resources such as closing open file handles, என்னென்ன files open பண்ணிருக்குமோ அதெல்லாம் close பண்ண help பண்ணும். Terminating network connections or releasing database connections. Next, what is friend function? In a C++, friend function is a non-member function. Friend function என்னன்னு சொல்றோம், it's a non-member function that is guaranteed special permission to access the private and protected members of the class. So friend functions ஓட friendன்றதுனால private protected இருக்கிறது கூட இது access பண்ணும், அதுக்கு ஒரு special permission இருக்கு. So while it is declared
inside the class definition using the friend key. So class definition குள்ள friendன்ற keyword use பண்ணி தான் நீங்க define பண்ண முடியும். It remains a standalone external function and is not considered a part of the class itself. Not consider a part of the class. So ஒரு class ஓட part அப்படின்ற மாதிரி consider பண்ணாது. Okay. So what is the type conversion? Give example. Type conversion என்னன்னு பாத்தீங்கன்னா, it's a process of changing a value or variable from one data type to another. So ஒரு data typeல இருந்து இன்னொரு data type மாத்துறது தான் வந்து type conversion. This ensure data compatibility during arithmetic operations, assignments, or function calls involving different data types. There are two primary ways. ரெண்டு வேல நம்ம என்ன பண்ணலாம்னா type conversion பண்ணலாம். ஒன்னு வந்து implicit type conversion, that is automatic conversion. Next one is explicit type conversion, that is type casting. For example, ஒரு data type double ல இருந்து நீங்க int மாத்தலாம், இல்ல intன்ற data type ல இருந்து double மாத்தலாம். இந்த மாதிரி type change பண்ணலாம். So explicit type conversion பண்ணும்போது that is also called as type casting. Okay, type casting ன்னு கேட்டாலும் இதே definition எழுதி நீங்க அது வந்து explicit அது வந்து mention பண்ணணும் நம்ம அப்படின்னு எழுதுனாலே போதும். Okay, important question. Next, list the need of abstract class. So abstract class ஓட need என்ன? Abstract class னா already என்னன்னு பார்த்தோம். So அதோட purpose என்ன? அதோட need என்னன்னு பார்த்தீங்கன்னா, defining a common interface, ஒரு பொதுவான interface ஒன்னு create பண்ணிக்கலாம். Supporting runtime polymorphism, promoting code reuse, and implementing a design patterns. Next, define pointer. So pointer is a specialized variable that stores the memory address of another variable rather than the direct value. Okay, the pointers allow for direct memory manipulation, enabling efficient data handling and dynamic memory allocations. So pointer பாத்தீங்கன்னா it's a specialized variable. அது எது store பண்ணணும்னா stores the memory address of the variable. ஒரு variable ஓட memory address தான் store பண்ணும். value direct value store பண்ணாம அதோட variable ஓட address தான் வந்து இந்த pointer variable store பண்ணும். Okay. Next, state the use of delete operator. Delete operator எதுக்காக use பண்றோம்னா used manually to deallocate the memory that was previously allocated on the heap using the new operator. New operator use பண்ணி நம்ம allocate பண்ணிருப்போம் இல்லையா, அதை வந்து deallocate பண்றதுக்கு தான் இதை use பண்றோம். Key uses of delete operator பாத்தீங்கன்னா it's releasing the memory, calling destructors, and handling arrays. Next, compare sequential and random access file. Sequential memory access random access memory compare பண்ண போறோம். First, sequential memory access. So its memory access time depends on where the store is located. So அதை base பண்ணி தான் time depend ஆயிருக்கும். In sequential memory accessல பாத்தீங்கன்னா memory access time வந்து அதிகமா இருக்கும், random accessல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். And then இது வந்து having non-volatile memory, random access having volatile memory. Volatile memory. Implementation of sequential memory access பாத்தீங்க அப்படின்னா it's a straightforward. இங்க implementation of random access memory access பாத்தீங்க அப்படின்னா straightforward தான். இது example பாத்தீங்க அப்படின்னா magnetic tape, இதோட example பாத்தீங்கன்னா semiconductor device. So random memory access னா என்னன்னு பாத்தீங்கன்னா the amount of time needed to access memory is not depend on the storage location. அந்த storage location depend பண்ணிருக்காது. amount of time அந்த access memory access பண்றது எவ்வளவு டைம்ன்றது மெமரியில இருக்க values அதை பேஸ் பண்ணி டேட்டாஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். So it does not depend on the storage location. Okay, so மத்ததெல்லாம் பார்த்தோம். இங்க access time வந்து இதுல அதிகமா இருக்கும், randomல கம்மியா இருக்கும். So sequential வந்து non volatile, random வந்து it's volatile memory. இது ரெண்டுமே வந்து implementation வந்து straightforward தான். sequential ஓடது வந்து பாத்தீங்கன்னா magnetic tape example, இதோடது வந்து semiconductor device.
Next, define template. Template is a powerful tool for generic programming that serves as a blueprint. Template அப்படின்னாலே it's like a blueprint தான். So it serves as a blueprint or formula for creating a class or a functions. It allows us it allows us to write a single piece of code that works with any data type without rewriting it for each specific one. ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம தனித்தனியா கோடை ரைட் பண்ணாம ஒரு சிங்கிள் பீஸா ஒரு ப்ளூ பிரிண்டா அதை நம்ம டைப் பண்ணிட்டு எந்த டேட்டா டைப்ல வேணாலும் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next, list the operators that cannot be overloaded. எந்த operators எல்லாம் overload ஆகாது. Scope resolution operator, member access or dot operator, pointer to member operator, ternary or conditional operator, object size operator, object type operator, and casting operators. So இந்த operators எல்லாம் overload பண்ண முடியாது. Next question. Last question. So what are the advantages of single inheritance? Single inheritance or advantage பாத்தீங்கன்னா code reusability, maintainability, simplicity and clarity, method overriding and extensibility. So எந்த inheritance வேணாலும் advantage என்ன பண்ணிக்கலாம், இத common points எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். All the best for your exams.